நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல இருந்து இப்ப ரிலீஃப் ஆயிட்டாங்க நம்ம மல்லி. இதுக்கு மேல மல்லி சந்தோஷமா இருக்க போறாங்க. அதே சமயத்துல தீபிகா ஜெயிலுக்கும் போயிட்டாங்க. தீபிகா ஜெயிலுக்கு போனது ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அதே சமயத்துல நம்ம வெண்பா குட்டி டெய்லி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம மல்லிக்கு ஒன்றும் புரியல. ஏன் வெண்பா சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா மேடம் வந்து ஜெயிலுக்கு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட ஃப்ரெண்டு ரொம்பவே ஃபீல் பண்றாமா. எங்க அம்மா பாவம், எங்க அம்மா ஏதோ ஒரு தெரியாமல் அறியாத இதெல்லாம் ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. உங்கள் அம்மா கிட்ட சொல்லி மன்னிக்க சொல்கிறேன். எங்கள் அம்மா எல்லாமே எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, எனக்கு ஸ்கூல் வரவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுது. அப்போ தான் மல்லி ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம்லே, கேஸில் தள்ளிட்டு அவன் நம்மளை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நினச்சா. ஆனால் ஒரு குழந்தைய இந்த மாதிரி தவிக்க விட்டோன்ற விஷயம் நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயாக இருந்து நீ இவ்வளோ நாள் இதுதான் கற்றுக்கிட்டியா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்குள்ளவே மல்லி தானே ஒரு பக்கம் வருத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் காமெடியாக இருக்குது. என்னடா இது டே கூத்துரு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் கூத்தடிக்கிறீங்களா டே, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு பக்கம் சிவுக்குன்னு அது டே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, நடக்கட்டும், முடியட்டும், ஓடட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் டும்னே போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் தீபக் இருக்காருல, அவர் வந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணி பார் மல்லி எக்காரணத்துக்கு கொண்டு வாபஸ் மட்டும் வாங்கிறாத கேஸை. அடுத்த செகண்ட் தீபிகா வெளியே வந்தாலும் உன்னோட நிலைமை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு தெரியாது. என் பொண்ணு ஃபீல் பண்ணுறது உண்மைதான், வேற என்ன பண்ணுறது, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. மல்லி இருந்துன்னு இல்லை, மன்னிச்சிருங்க தீபக், நான் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் சுயநலவாதியாக இருக்க விரும்பலை. அந்த தீபிகா வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. தீபிகாவும் வெளியே வந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு, எப்படி தீபிகா ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்ற கதையை வாங்க பார்க்கலாம். நம்ம கதிரேசனும் மறுபக்கம் அந்த ரவுடிகள் எல்லாரும் சேர்ந்து கூட்டணியாக எப்படியாவது மல்லியை ஜெயிலில் தள்ளணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம மல்லிக்கும் மறுபக்கம் விஜய்க்கும் தெரிய வந்துடுது. இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வந்தால் இவங்க சும்மா இருப்பாங்களா? என்னடா இது, நம்மளே ஒரு பக்கம் ஜெயிலில் போட்டு கழுத்து என்ன வைக்க பார்க்குறாங்களே, இவங்கள சும்மா விடலாமா, இவங்களுக்கு சரியான பாடத்தை நம்ம புகட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இவங்களுக்குள்ள வந்துடுது. அது இவங்களை எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தீபிகா இருக்காங்களா, அந்த ரவுடிங் கிட்ட பேசினது, ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே ஒரு பக்கம் அவளுக்கே தெரியாமல் ஆக்ட் பண்ணி அவன் மொபைல்லேருந்து எல்லாத்தையும் நம்ம தீபக் எடுத்துறதோட மட்டும் இல்லாமல் விஜய் மல்லிக்கு சென்ட் பண்றாரு. விஜய் மல்லி பார்த்துட்டு சரி ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியா யோசிச்சுன்னு இருக்காங்க. இவங்களோட திங்கிங் எல்லாமே நல்லபடியா தான் இருக்கு. இருந்தாலும் இது சாத்தியக்கூறு ஒர்க் அவுட் ஆகுமா, இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இவங்க பேசுறது ஒண்ணு, நானா நடக்கிறது ஒண்ணு, இவங்க செய்யறது ஒண்ணு, ஆனா செய்யாதது ஒன்று அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அடா போங்கடாடே, எப்படி போனாலும் ஒரு பக்கம் நமக்கு தான் ஓம குத்தா உழுது. இதுக்கு நடுவில் நாம ஏன் போராடணும், இந்த அளவுக்கு ஏன் நமக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிவுக்குன்னு மனசே ஒரு பக்கம் நொந்து போன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி நொந்து போன மாதிரி நூடுல்ஸ் ஆன மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆக போகிறதில்ல. இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சு ஆகணும். கதிரேசனும் மறுபக்கம் அந்த ஆதாரங்களான அந்த ரவுடிங்க இவங்கள நாம இல்லாமல் பண்ணிட்டா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இவங்க ஆதாரமாக இருக்கிறதுனால தானே அந்த தீபிகா ஆடிட்டு இருக்கா. இவங்களவே நம்ம பக்கம் இழுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி முடியும்? கதிரேசன்கிட்ட வெண்பாவை நீங்களே வச்சுக்கோங்க, வெண்பாவை நீங்களே வளங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிடுறாரு மல்லிக்கே தெரியாம. அவரு இருந்து ஒரே சந்தோஷம், ஓகே இந்த கேஸ்ல இருந்து எப்படியான உங்களை மல்லியை காப்பாத்துறது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு விஜய்க்கு வாக்குறுதி கொடுத்துட்றாங்க. ஆனா இந்த விஷயத்த நம்ம மல்லிக்கு பொறுமையா தான் தெரிய வருது. மல்லிக்கு தெரிய வந்தா செம்ம கோவப்படுறாங்க. கதிரேசன் போன் பண்ணி, கதிரேசனப்பா என்ன மன்னிச்சிருங்க, விஜய் ஏதோ ஒரு குழப்பத்துல ஒரு ஆத்திரத்துல முடிவு எடுத்துட்டு இருக்காரு, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீங்க என் மேல என்ன வேணாலும் நீங்க பொய் கேஸ் போட்டு என்னை ஜெயில தள்ளுவீங்களோ, எங்களை கொள்ளுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்னைக்குமே நான் விஜய் வெண்பா இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க விட மாட்டேன். ஒரு அப்பா ஒரு பொண்ணை பிரிச்ச பாவம் எனக்குமானா, என்னால அவங்க பிரியக்கூடாது, எக்காரணத்துக்கு கொண்டோ நான் வேணா அவங்கள விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. உடனே கதிரேசனுக்கு புரிய வருது, ஓஹோ மல்லி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம், அன்பு, அக்கறை, அரவணைப்பு எல்லாமே வச்சுன்னு இருக்கா. நாம தான் புரியாம முட்டாள்தனமா இருந்துட்டோம்லோ. ஐயோயோ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசமா, இப்படியெல்லாம் எப்படி அந்த பாசம் எப்படி வருது, ஹவு பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கேள்வி எழுப்புது. இதுதாங்க உண்மையான அன்புன்றது. ஒரு அன்புக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல தான் இவங்களோட அன்புக்கு எல்லையே இல்லை, எல்லையற்ற அன்பாக இருக்கு. இவங்களோட அன்பை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. இருந்தாலும் இவங்க கிட்ட நம்ம என்னதான் பேசி ஒரு பக்கம் புரிய வைக்கணும்னு நினைச்சாலும் புரிய வைக்க முடியாது, சொல்லி திருத்தவும் முடியாது. அதனால இந்த கான்செப்டை இதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற விஷயத்த நம்ம யோசிச்சா மட்டும்தான் நாம மேலும் மேலும் உயரத்துக்கு போக முடியும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா அது ஒத்துக்காமல் இருக்கவும் முடியாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. சரி போனது போயிடுச்சு, இதுக்கப்புறம்
புதுசாக தினுசாக என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த பாரு தீபிகா, நீ சொன்னது எல்லாமே நான் செஞ்சேன், அது எல்லாமே என்னோட இது சுயநலத்துக்கோசம் தான் சொல்லி வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் என்னோட சுயநலமாக இருந்தாலும் நான் என் பேத்தியை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும், என் பேத்திக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அந்த விஷயத்தில் நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன் முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திங்க் பண்ணிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. நான் எக்காரணத்து கொண்டு எப்பவும் முட்டாள்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவும் மாட்டேன், செய்ய போகிறதும் இல்லை. விஜய் மல்லி இவங்களை பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, இனிமேல் உனக்கு நான் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்ச மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன கதிரேசா, அடியால் என்கிட்ட மாட்டுனுக்கதை மறந்துட்டியா, நீ பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் மேலே கேஸ் சொல்லுமா, நான் என்ன அட்டம்ப்ட் மர்டர் பண்ணேன், பணத்துக்கு என் பேத்தியை காப்பாற்றுறதுக்கோசம் பணம் கொடுத்து அனுப்பினா, அவ்வளோதான், மற்றபடி அங்கே ஒன்றும் செய்யலை. அவனை வச்சு அவன் தான் கொலை பண்ணாலும் அவனுக்கு குற்றம் கிடைக்க போது, அதுக்கு தூண்டி விட்ட எனக்கு அதுக்கான தண்டனை கிடைக்க போது, பரவாயில்ல, நான் அது அனுபவிச்சுன்னு போகிறேன். என் பேத்திக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா, என்னோட பேத்திக்காக அந்த மல்லி எந்த அளவுக்கு தியாகம் பண்ண துணிஞ்சிருக்கா, அப்படிப்பட்ட மல்லிக்காக நான் இதுக்கடா பண்ண மாட்டேன்னா. உடனே தீபிகா யோசிக்கிறேன், என்னடா அந்த மல்லிக்காக இவ்வளோ சப்போர்ட் ஒரு பக்கம் வருது, ஒருவேளை இவ உண்மையாகவே நம்ம தம்பியை கொலை பண்ணியிருக்க மாட்டாலோ, இவன் நல்லவதானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த யோசனை எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகுது ஒரு பக்கம். வா பரவாயில்லையே, நல்ல விஷயம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.